எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். வெல்கம் பேக் டு விக்னேஷ் வைப். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். லைக் தளபதி 67, 62, சூர்யா சாரோடைய 42, பொன்னியின் செல்வன், வடிவேல் சாரோடைய ஒரு படம் அண்ட் ஜெயிலர் படம் அண்ட் சந்திரமுகி 2 வரும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கான அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னடா கீழே பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் பண்ணி வச்சுருக்காங்க. 2-3 பேஜ் கிட்ட இருக்குது. எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவும் சொல்லணும் இல்லைங்களா? ஒன்று மிஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது. அதுக்கு திரும்ப தனியாக ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோ க்ளீனாக கவர் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா துணிவு அண்ட் வாரிசு அப்படின்ற ஒரு 2 பிளாக் பஸ்டர் மூவிஸ் வந்து சூப்பராக தமிழ் சினிமாவில் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இந்த 2023. ஸோ இனி வரும் மூவிஸ் பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மூவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெயிலர் மூவி. இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நெல்சன் அவர்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அனிருத் மியூசிக் டைரக்டர், நெல்சன் டைரக்டர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து கன்னட ஆக்டரான சிவராஜ்குமார் சார் நடிக்கிறாரு. அண்ட் தமன்னா அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஆன்போர்ட் ஆனாங்க. மோகன்லால் மலையாளி ஆக்டர் ஆன்போர்டாக இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்க எல்லாருமே. ஆக்டர் சுனில் அவர்கள் நம்ம புஷ்பா படத்தில் கூட ஒரு வில்லன் கேரக்டராக நடிச்சிருப்பார். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ஜெயிலர் மூவியில் இருக்கிறாரு. ஸோ இத்தனை பேர் நடிச்சிட்ருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தனியாக ஒரு யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தால், இங்கே நெல்சன் அவர்கள் வந்து ஒரு நல்ல புதுசாக யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேறு லெவல் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது நெல்சன் டைரெக்ஷனில் அப்படின்னும் போது. பிகாஸ் தலைவருக்கு அது சூட் ஆகுமா என்னன்னு தெரியல. இல்லை ஜாலியாக நம்ம நெல்சன் டைரெக்ஷன் நம்ம 3 படத்தை பார்த்துருப்போம். அந்த பிளாக் காமெடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம தலைவர் ரஜினி சாருக்கு சூட் ஆகுமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரோடைய இந்தியன் 2. இதுக்கு வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் 2 எப்படி இருக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ பொன்னியின் செல்வன் வந்து ரிலீஸ் ஆக போகுது, ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி. ஆல்ரெடி PS1 பார்த்துருப்பீங்க. ஸோ PS2க்கும் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து அஃபிஷியலாக டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலையில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தளபதி 67 எக்கச்சக்கமான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்சிக்குள்ளே வருமா, வராதா, எந்த மாதிரியான படம் இருக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்தில் வந்து மிஷ்கின் அவர்கள் நடிச்சிருக்காரு. மிஷ்கின் அவர் இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பார், தளபதி விஜய்க்கும் எனக்கும் சண்டை இருந்துச்சு, தம்பி மூஞ்செலாம் உடச்சிட்டாப்புல, குவைப்பு ஏற்றுட்டாப்புல அப்படின்ற மாதிரிலாம் சூப்பராக சொல்லியிருப்பார். நான் ஷூட்டிங்லேருந்து ஓடி வரேன், விஜயோட ஃபைட் போட்டு ஓடி வராங்க. முதல் படம் சொன்னால் யூத் தான் சொல்லுவேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது விஜயோட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து விஜயை பார்த்து ஒர்க் பண்ணுறேன். கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. சொல்லப்போனால் இஸ் பிகம் மோர் யங், இஸ் பிகம் மோர் ஹேண்ட்ஸம். அன்றைக்கி நல்ல சண்டை, நல்ல செம்மாட்டி, மூஞ்செல்லாம் ரத்தம், வாயெல்லாம் அடித்து குழப்பிட்டார் ஆக்சுவலாக. அண்ட் சஞ்சய் தத் அவர்கள் நடிச்சிருக்காரு. KGF படத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும் அவரை. ஸோ GVM அவர்கள் நடிச்சிருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் நம்ம இந்து தனிது காலை படத்தை கூட அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மன்சூர் அலிகான் சார் நடிச்சிருக்காரு. இது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜனோட பல நாள் கனவுன்னு கூட சொல்லலாம், நம்ம மன்சூர் அலிகான் சாரை நடிக்க வைக்கிறது. அண்ட் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அண்ட் கன்னட ஆக்டரான நம்ம ரக்ஷித் செட்டி அவர்கள் நடிச்சிருக்காரு. 777 எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் பிக் பாஸ் ஜனனி அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கு. நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம தளபதியோட பொண்ணு கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. நம்ம தளபதி வந்து இந்த தளபதி 67ல்
ஒரு 50 வயசு ரவுடியாக தான் நடிக்க போகிறாருல. அண்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அனிருத் அவர்களாக இருக்க ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். 99% சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம தளபதி அனிருத் காம்போவாக இருக்கட்டும், நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ட் அனிருத் காம்போ இந்த விக்ரம் படத்தில் பார்த்துருப்போம், மாஸ்டர் படத்தில் பார்த்துருப்போம், சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. ஸோ அவர் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. அண்ட் 7 ஸ்க்ரீன் தான் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம வாரிசு படத்தையும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ தளபதி 67 பார்த்தீங்கன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. மேபி தியேட்டரிக்கல் ரைட்ஸ் கூட அவர் தான் வாங்க சான்சஸ் ஹைலி இருக்குது. அண்ட் விக்ரம் சார் அண்ட் அவங்க பையன் 2 பேருமே இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இப்போ ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ரோலெக்ஸ் கேரக்டர் கூட விக்ரம் அவர்களை தான் கூப்பிட்டுருந்தாங்களாம். பட் அது ரொம்ப சின்ன கேரக்டராக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினால விக்ரம் அவர்கள் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாராம். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து இந்த யூனிவர்ஸ்குள்ளே விக்ரம் சாரையும் இருக்க ட்ரை பண்ணுறாரு போல். வருவாரா என்னன்னு அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் நம்ம தளபதி 67க்கான அப்டேட்ஸ் எல்லாமே. இது வரைக்கும் வந்திருக்க அப்டேட்ஸ். இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை பூஜா பிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பூஜா ஆகிடுச்சு, ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து காஷ்மீரில் எங்கேயும் ஷூட்டிங் நெக்ஸ்ட் ஷெடியூல் இருக்க போகுது அப்படின்றது பல பேருக்கு தெரியும். ஸோ பூஜா பிக்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம விக்ரம் படத்தில் அந்த பிரியாணி அந்த டேபிளில் சாப்பாடெலாம் வச்சுட்டு கீழே வெப்பன்லாம் மறைச்சி வச்சுட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ நம்ம தளபதி 67க்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தளபதி 67க்கான அப்டேட்ஸ். ஸோ இப்போ AK62 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி டைரக்டர் யார் அப்படின்னு தெரியும். விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு வந்து படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டவுட் மட்டும்தான் இருக்குது. லைக் ஸ்டோரி எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்றது. பிகாஸ் விக்னேஷ் சிவனோட படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் ரவுடி தான், காத்து வாக்கில் 2 காதல், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் அவர் எடுத்திருக்கிறது. ஸோ லவ் ஸ்டோரி அந்த மாதிரின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டோரி தலைக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸோ அது அந்த மாதிரியான இருந்தால் தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. வேறு மாதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அவர் ஒரு சூப்பரான டைரக்டர் தான். அவருக்கு தெரியும் எந்த ஹீரோ வச்சு எந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் விஜய் சேதுபதி அவர்களும் பார்த்திங்கன்னா கதை செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விக்னேஷ் சிவன்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறது லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் தான் AK62 ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க AK62 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், நான் பார்த்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட்டலைட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சந்தானம் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 90% ட்ரூவாக தான் இருக்க போகுது. பட் சந்தானம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காமெடியனாக இந்த படத்தில் நடிக்க போகிறது. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஹீரோவாக நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. காமெடிக்கு அவர் ஒத்துக்க மாட்டுறாரு. ஒரு சில படத்தில் கூப்பிட்டாலும் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஸோ AKவோட நடிக்க போகிறாரு அப்படின்னும் போது ஒரு தம்பி கேரக்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை தெரில எந்த மாதிரி கேரக்டராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக காமெடியனாக இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மட்டும் தெரியும். அண்ட் அரவிந்த் சாமி அவர்கள் நடிக்க போகிறாரு. தனி ஒருவன் படத்தில் இருக்கார். அவர் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ரொம்ப வருஷமாகவே நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கார். ஸோ அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அண்ட் ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த படத்துக்கு ஹீரோயினாக கூப்பிட்டதா ஒரு விஷயம் வந்துச்சு. மேபி அவங்க பிஸி ஷெடியூலில் இருக்கிறதுனால ஒத்துக்கினாங்களா இல்லையான்னு தெரியல. அது ஐஸ்வர்யா ராய் மேடம் இல்லைன்றது காரணத்தினால நம்ம த்ரிஷா அவங்களையும் கூப்பிட்ருக்காங்க. த்ரிஷா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி 67ல் இருக்காங்க. அந்த பேர் சொன்னா என்னன்னு தெரியல. ஸோ தளபதி 67ல் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா அவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு நம்ம டேட் கொடுத்துட்டேன், இதுக்கு வர முடியுமா இல்லையா அப்படின்றது தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷாவா நயன்தாராவா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. நம்ம விக்னேஷ் சிவன் படம்னாலே நயன்தாரா மேடம் இருப்பாங்க. ஸோ இந்த படத்துலையும் அதே ஒரு டவுட்டு தான். த்ரிஷா இல்லை நயன்தாராவா இல்லை எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. வேறு யாருன்னா ஹீரோயின் போட போகிறாங்களா அப்படின்றதும். அண்ட் அனிருத் மியூசிக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் ஹைலி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா AK62க்கான அப்டேட். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AK62 அண்ட் தளபதி 67 தீபாவளிக்கு கிளாஷ் ஆக சான்சஸ்
90% இருக்குன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் 2 பேருமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீபாவளி விடமாட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸ்டார்டிங் வாரிசு துணிவு நம்ம தளபதி, இந்த வருஷத்தை முடிக்க போகிறதும் நம்ம தளபதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவேல் சார் நடிக்கிற மாமன்னன். ஸோ மாமன்னன் படம் அப்படின்றது தெரியும் நினைக்கிற சில பேருக்கு தெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை டைரக்ட் பண்ண போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள். அவரோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக ஒரு கருத்துள்ள படமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஃபஹத் ஃபாசில் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க இருக்காங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் ரெஜெண்ட் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸே அஃபிஷியலாக போஸ்ட் பண்ண ஒரு மேட்ரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவேல் சாரோடைய இது. அண்ட் அடுத்ததாக தெரில எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரில. சந்திரமுகி 2 அப்படின்னு ஒரு படம் வரப்போகுதுன்னு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றதும் தெரியல. அது வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களா என்ன கூட தெரியல. ஸோ அது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் காட்டில் செம மலை அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக எல்லா படத்தையும் அவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம், வாங்க போகிறாங்க அப்படின்னும். அண்ட் தளபதி 67 கூட அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ பல கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த தளபதி 67ஐயும். ஸோ சந்திரமுகி 2, வடிவேல் சாரோடைய படம், இந்த AK-62, இந்த எல்லா படத்தையும் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்காரங்க வாங்கியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணும்போது நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரும் அப்படின்றது ஒரு விஷயம் தெரியும். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், சந்திரமுகி 2 ஹீரோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் யோசிச்சிருப்பீங்க. ரஜினி சார் தான் சந்திரமுகி 1, அவர் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி 2ல நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. பி வாசு அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ப்ரொடியூசர் வந்து லைக்கா தான். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்காரங்க இதை வாங்கிட்டாங்க அப்படின்றது சொல்லிட்டேன். அண்ட் ஸோ மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது காராவணி அவர்கள் தான் மியூசிக் டைரக்டராக இருக்க போகிறாரு. இது யார் இப்போ புது மனுஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஆஸ்கார் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சம் அவார்டு வாங்கினாங்க. ஸோ RRR படத்தில் மியூசிக் பண்ணார்ல, அவர் தான் இந்த படத்துலையும் மியூசிக் டைரக்டராக இருக்க போகிறாங்க. நம்ம சந்திரமுகி 2ல் இந்த படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா. நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவேன். பிகாஸ் சந்திரமுகி 1 வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஃபிலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஃபிலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ போட்டால் கூட பல பேர் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இப்போ இந்த ஒரு ஜென்ரேஷனில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஹைப் வந்து இருக்கும், பட் அது அப்பயே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்துட்டாங்க. 2 அப்படின்னு வரும்போது நம்ம ரஜினி சார் இல்லை அப்படின்னும் போது எந்த மாதிரியான படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு சந்திரமுகி 2ல். ஸோ இந்த RRR மியூசிக் டைரக்டர் தான் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர். ஸோ தட்ஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? சந்திரமுகி 2 வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வட்டா